ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸுன்னு சொல்கிறத விட இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ரொட்டீன் ஒர்க்குன்னே எல்லாருக்குமே சொல்லலாம். ஸோ அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கால் மிதியை எப்படி சுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கால் மிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை தான் க்ளீன் பண்ணுவோம். அதனால அழுக்கு தூசி எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், டஸ்ட்டு நிறைய இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் 15 நாளுக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ எப்போதுமே வந்து கால் மிதியை பொறுத்த வரைக்கும் 2 செட்டு வச்சுங்க. ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல டஸ்ட்டை தட்டி எடுத்துருங்க. மண்ணோட போட்டால் இன்னுமே வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த மண் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நான் ஒரு 3-4 கால் மிதி என்னோடது பெருசுன்றதுனால 3 எடுத்துருக்கேன். இப்போ அடுப்படிக்கு போடுவோம், அப்புறம் பாத்ரூம்க்கு, வீட்டிலேருந்து என்ட்ரு ஆகும்போது உள்ள அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கணும். வாங்குகிற கால் மிதி நல்ல திக்காக வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. கையில் போட்டு ரொம்ப அழுத்தி, ஏன்னா வெயிட் ஆகிடும். தண்ணிக்குள்ளே போட்ட உடனேயுமே கால் மிதியோட அந்த வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த கால் மிதி நம்ம போட்டுறதை விட ஒரு கால் பகுதி கூட இருக்கிற பிடிச்சி ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோப்போ லிக்விட் எதுவுமே நம்ம போட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த தண்ணியில் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஊறட்டும். ஊறிட்டிங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்கு இருக்குன்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு கால் மிதியில் உள்ள அழுக்கு. இதை அப்படியே கீழே ஊற்றிடுங்க. அடுத்த தண்ணியை வாட்டி நம்ம அலசினதுலேயே முழு அழுக்கும் போகாது, பாதி தான் போயிருக்கும். ஸோ மீதி உள்ளதுக்கு அடுத்தது நம்ம ஊற வைக்க போகிறோம். அது ஊற வைக்கிறதுக்கு அதே பக்கெட்டில் நீங்கள் வந்து பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது ஒரு 1/4 கப் அளவுக்கும், சர்ஃப் எக்ஸல் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர் எதாக இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற வச்சுடுங்க. இது வந்து பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறத விட ஹாட் வாட்டரில் நீங்கள் வச்சிங்கன்னா அழுக்கு சீக்கிரம் வந்துடும். இந்த ஹாட் வாட்டரில் ஊற வைக்கும்போது மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா திரும்பவும் அழுக்கு அதுக்குள்ளேயே போயிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம், அதுக்கு மேலே எல்லாம் வேண்டாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ 3 மணி நேரம் ஊற வச்ச உடனேயுமே அழுக்கு திரும்பவும் மேலே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் கையால் வாஷ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். கொஞ்சம் இதை 2 பக்கெட்டில் தண்ணியில் ஊற்றி அலசி எடுத்துடலாம். இதில் நமக்கு தண்ணீர் நிறைய வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். அப்படின்றதுனால நம்ம வாஷிங் மிஷின்லையும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பக்கெட்டில் நல்ல ஈரமாக இருக்கும் தண்ணியை நம்ம கையாலெல்லாம் பிழிய முடியாது, ஏன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால தண்ணியை வடிய விட்டுடுங்க. ஸோ வடிஞ்சதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டலாம். ஸோ கையால் கழுவுறதா இருந்தால் 2 தண்ணி அலசி நீங்கள் தண்ணியை வடிய விட்டு காய போட்டுடலாம். இப்போ வந்து வாஷிங் மிஷின் நீங்கள் ரெகுலராக எது யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே இதில் போட்டிருந்தோம்னா வாஷிங் மிஷின் கட்டாயமாக வீணாக போயிடும். ஸோ இந்த லிக்விட் போடுற இடத்துல லிக்விடும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் நான் இதில் போட்டிருக்கேன் வாசனைக்காக. போட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஹைஜீனிக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் டெட்டால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கே வந்து நம்ம ஒவ்வொரு வாஷிங் மிஷின்லேயும் ஒவ்வொரு மோட் இருக்கும். கால் மிதி, ஸ்க்ரீன் கிளாத் அதெல்லாம் வாஷ் பண்ணுறது அது ஒரு 1 hourக்கு மேலே வந்து வாஷ் ஆகும். நமக்கு ஆல்ரெடி எல்லாமே ஊறிடுச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு. அதனால் குவிக்காக வாஷ் பண்ணுறதுக்காக குவிக் வாஷில் 30 minutes தான் அதை எடுக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். இப்போ எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷின் சீக்கிரமாகவே வீணாக போய்டும், மண்ணெல்லாம் ஒட்டிடும். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது பாருங்கள் 30 minutes ஆகிடுச்சு, மண் எதுவுமே வெளியில் உங்களுக்கு தெரியல. இல்லைனா வாஷிங் மிஷினில் அந்த சுற்றி வர உள்ள இடத்துல வந்து ஃபுல்லாக அழுக்காகி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி போடணும் அப்படின்னா அது வந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. என்றைக்குமே கால் மிதிலாம் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை நல்லா தொடச்சி எடுத்துடணும். இது வந்து நம்ம 2 வாட்டி வாஷ் பண்ணதுனால இதில் எந்த ஒரு அழுக்குமே இல்லை. கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அப்போவே உடனேயும் க்ளீன் பண்ணிடணும் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ மண் இதெல்லாம் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வாஷிங் மிஷினும் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இந்த மெத்தட்லேயே நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுங்க.
இதை வந்து நம்ம நேரம் கிடைக்கும்போது சாயந்தரம் அதிக நேரம் இல்லை, ஜஸ்ட்டு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு. நைட்டு படுக்கும்போது காய போட்டிங்கன்னா காலையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கால் மிதி கூட நம்ம வருஷ கணக்காக யூஸ் பண்ணலாம். இதே இது டேரெக்டாகவே நீங்கள் ஃபுல்லாக வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக துணியும் வீணாக போயிடும். அதிக நேரம் வாஷிங் மிஷினில் அது பண்ணும்போது வாஷிங் மிஷின்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான இருக்குது. ஏன்னா மண் இதெல்லாம் போய்டும். அதனால் எப்போ போட்டாலுமே நீங்கள் வந்து தூசி மண் எல்லாத்தையுமே 2 முறை அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு எடுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.